ITI விடுதியில் ராகிங் என புகார் எழுந்த நிலையில் தற்போது 3 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். மாரிச்சாமி, இந்த விவகாரத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி போற வழியில செக்கானூர்னி அப்படின்ற ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ITI மாணவர்கள் விடுதி. இங்க ராக்கிங் சர்ச்சை நடந்ததா சொல்லி 3 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதோட விடுதி வார்டன் படியினை நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, மதுரை மாவட்டம் அது திருமங்கலம் வட்டம் உசிலம்பட்டி போற ரோட்ல செக்கானூர்னியில் அமைஞ்சிருக்கு ITI கல்லூரி விடுதி. இங்க தங்கியிருந்த மாணவர் ஒருவரை உடன் தங்கியிருந்த சக மாணவர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டமாக தாக்குற மாதிரி வீடியோ. தாக்குறது ரொம்ப அந்த மாணவனை நிர்வாணப்படுத்தி காலனிய கையில வச்சு, செருப்பை கையில வச்சு தாக்கி துன்புறுத்துறது போல ஒரு வீடியோ காட்சி பதிவாகி அதை சமூக வலைதளத்துல வெளியிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வெளியே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாணவர்கள் மத்தியில. இந்த மாணவர்களிடையே ஏற்பட்ட இந்த சம்பவம் ராக்கிங் சம்பவமாகவே கருதப்படுது அப்படின்னு தகவல்களும் தெரிவிக்கிறது. விடுதியில பாதுகாப்பு சூழ்நிலை குறித்தும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் பற்றியும் கேள்விகள் பல எழுந்திருக்கிறது. இது சம்பந்தமா அந்த அதிகாரிகள்கிட்ட கேட்டபோது, பள்ளியில இடைநிற்றலான மாணவர்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு மீண்டும் கல்வி வழங்குறதுக்காக இந்த அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுல ஒண்ணுதான் இந்த ITI படிக்க வைக்கிறது, தொழிற்பயிற்சி நிறுவனத்துல படிக்க வைக்கிறது. இந்த மாணவர்கள்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க. இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்க. இதனால அந்த ITI விடுதியில இந்த ராக்கிங் சர்ச்சையில ஈடுபட்ட அந்த 3 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. விடுதி வார்டனையும் பாதுகாப்பு சூழ்நிலை சரியா இல்ல, பாதுகாப்பு பலப்படுத்தாம இருந்திருக்காருன்னு சொல்லி அவரை பணியிட நீக்கமும் செஞ்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.